ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுதானியங்களை யூஸ் பண்ணி வாழைப்பூ யூஸ் பண்ணி அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அது 1 கப்பு வரகரிசி, 1/2 கப்பு தெனை, 1/2 கப்பு கம்பு, 2 கப் அரிசி எடுத்து நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சிக்கினேன். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு. பொதுவாக அடை தோசைனா நிறைய கடலப்பருப்பு சேர்ப்பாங்க. என்னென்ன கடலப்பருப்பு இல்லை இப்போ லாக்டவுனால், அதனால் நான் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இதனோட வரமிளகாய் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்ச கலவையை அரைச்சி 1 மணி நேரம் மூடி வச்சிடலாம். அந்த டயத்தில் நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போலாம் வாழைப்பூ நிறைய யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் செய்கிறாங்க. நிறைய பேர் வாழைப்பூவை யூஸ் பண்ணதில்லை, ஏன்னா அதை க்ளீன் பண்ணதுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நீங்கள் இந்த மாதிரி அடை தோசை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. குழந்தைங்களே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்ச மாவில் வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் நான் கொஞ்சமாக தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், அரைச்ச 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்படி சேர்த்து அரைக்கலாம். நம்ம தாளிக்கிறச்ச 1 ஸ்பூன் ஜீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டு வதக்கி எடுத்துட்டோம். இப்போ இந்த உப்பு வந்து வாழைப்பூவுக்கும் வெங்காயத்துக்கு மட்டும்தான். பொடியான இருக்குன்னு தனியாகவும் போட்டு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். இதனோட மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வாழைப்பூ போடுற சொல்ல கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமில் வச்சு வதக்குங்க, ஏன்னா வாழைப்பூ அடி பிடிக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்ச மாவுக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம். வதக்கி எடுத்த கலவி இதனோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுங்க. இப்போ அடை தோசை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அந்த அடை தோசைக்கு அவியல் சூப்பராக இருக்கும்.
இந்த அடை தோசை கொஞ்சம் கூட கசப்பே இல்லை, சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.